ஜனரால் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். இது சொல்லும்போது நம்ம ஒரு நகைச்சுவையாக பார்ப்போம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே இல்லைங்களா? ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும்னா கூட அவர் குடும்பத்தாரால் செய்ய முடியாது. நமது பாரத பிரதமரும் நமது பாரத பிரதமருடைய பாணியில் வரக்கூடிய இந்த 40 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் தான் அந்த நன்மையை செய்ய போகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கிறதா அவங்க நினைக்கலாம். ஆனால் இந்த சந்ததிக்கு தர்மத்தை சொல்லித்தரலன்னா இந்த சந்ததி அழிஞ்சு போயிடாதா? அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களுடைய சந்ததிகளும் மென்மேலும் வளரணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பாரத பிரதமருடைய அவருடைய பாணியில் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு அவரவர் பகுதியில், கோவையை மட்டும் நான் சொல்லலை, இந்த தமிழ்நாடு முழுக்க பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக யார் வேட்பாளராக நிற்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்து இந்த தேசத்தினுடைய பீடத்தில் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களை மீண்டும் பிரதமராக்கி ராமராஜ்யத்தை எல்லா இடத்துலையும் பரிபாலனம் பண்ணுறதுக்கு நம்மால் ஆன அணில் போன்ற ஒரு சிறிய கடுகளவு முயற்சி தான். அதுபோல் அணில் எப்படி மண்ணில் உருண்டு தண்ணியில் போயிட்டு மண்ணில் உருண்டு வந்து அந்த ராம சேத்து கட்டுறதுக்கு தன்னுடைய மண்ணை அந்த பாந்தத்துக்கு உதவணும்னு பண்ணினதோ அதுபோல் நம்ம பெரியவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது வால்மீகி ராமாயணத்தில் இருந்ததா கம்ப ராமாயணத்தில் இருந்ததா நல்ல இதெல்லாம் பேருக்கு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளும் நம்மளுடைய சின்ன வாக்களிப்பு, நம்மளுடைய ஒரு ஓட்டு அவர்களுக்காக, இந்த நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடு இருப்பவர்களுக்காக, 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற சிந்தனையோடு இருப்பவர்களுக்காக, சத்திய வச்சனம் பேசக்கூடியவர்களுக்காக, உண்மையே பேசி தர்ம வழி நின்று அடுத்தவர்களுடைய பணத்துக்கு ஆசைப்படாதவர்களுக்காக, ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்காக. ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். இந்த தேசத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கமற்றவர்களை தலைவர்களாக்கி பார்த்து என்ன பண்ண போகிறோம்? ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தோடு வாழ்பவர்களுக்காக, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நல்ல கோட்பாடுடன் வாழ்பவர்களை பார்க்கும்போது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துபவர்கள் மீதும் அக்கறை செலுத்துபவர்களுக்காகவும் நம்மளுடைய ஓட்டு பதியப்படணும். இந்த தேசம் முழுக்க எல்லாரும் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வெற்றியடைவதற்காக பிரார்த்தனை செய்துட்டு எல்லாரும் இந்த ராம நவமி அன்னைக்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனைகளோடு அடுத்த நாள் வாக்குப்பதிவு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும், தேசத்துடைய ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு, அந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கு, பிஜேபியினுடைய வேட்பாளர்களுக்கு, பிஜேபியோட ஆதரவாளர்கள் அனைவரும் நம்ம எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் நல்லது செய்ய முடியும். நல்லவர்கள் வாழ்வதற்கு, நல்லவர்கள் ஆட்சி செய்வதற்கு, நல்லவர்களால் நாம் அனைவரும் நன்மை அடைவதற்காகவும் சுயநலம் தான் இதில். நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உடையவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிஜேபிக்கு வாக்களிங்க. யாரெல்லாம் நம்ம இப்போ பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள். சுயநலமாக வாழணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள்லாம் கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் போகணும். அப்போ தான் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களால தான் உதவ முடியும். அதனால் இந்த கேட்டகரியில் தான் கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களது குடும்பத்தார் அனைவரும் வர்றாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிஜேபிக்கு வாக்களிக்கணும். அடுத்ததாக எடப்பாடி அண்ட் ஃபேமிலிஸ், நம்மளுடைய அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் பிஜேபிக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. தீமையை அழிக்கும் சக்தி உடைய கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும். அடுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வளர்ச்சி முக்கியம், நம்ம நல்லா சம்பாரித்து, நம்ம நல்லா வீடு கட்டி, நம்ம நல்லா காரு வாங்கி, நம்ம எல்லா இடத்துக்கும் போய் நம்மளுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம், வெளிநாடு அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாரும் பிஜேபிக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னா உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு உத்தரவாதம், ஒரு பெருமையோடு போயிட்டு வர்றதுக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு தான் காரணமாக இருக்க. ஆகவே வாக்கு போடக்கூடிய, அதாவது ஓட்டுரிமை இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பிஜேபிக்கு தான் போடணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய பகுதியில் யார் பிஜேபி வேட்பாளரோ அவங்களுக்கு போடுங்க. அப்போ தான் இந்த சமூகம் நல்லதாக இருக்கும். சிறந்த கட்டமைப்புகளோடு இந்த தேசம் பெருமையோடு வாழ்வதற்கு, பெருமையோடு விளங்குவதற்கு நாம் உறுதுணையாக இருக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு, இந்த ஸ்ரீராமநவமியினுடைய பிரார்த்தனைகளாக எல்லாம் நம்ம தேசம் சிறப்பாக இருக்கணும். அதற்கு ஸ்ரீ நரேந்திர மோடிஜியே மறுபடியும் பாரத பிரதமராக வரணும். அண்ணாமலைஜி வெற்றி அடையணும். தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் வெற்றி அடையணும். ஒவ்வொரு வேட்பாளரும் எல் முருகன்ஜி அவர்கள்,
வினோஜி அவர்கள் நிறைய நின்ன பிஜேபியில் நின்ன அனைத்து வேட்பாளர்களும் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையணும் பிரார்த்திச்சுட்டு இந்த உரையை நிறைவு சொல்கிறேன். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வஜனனி சுகினோ பவந்து, ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம் ராம்.